Hello friends, welcome to our channel Rixi Ari Work. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். முக்கியமான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஆரி ஒர்க் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். சேல்ஸ் பண்ணுறீங்க, மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கனாலும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். உங்களோட ஒப்பீனியனையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு 10 ப்ளவுஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதாவது காலேஜ் பொண்ணுங்களுக்கு ஃபேர்வெல் அப்படிங்கிறதுனால அவங்க எனக்கு ப்ளவுஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 10 ப்ளவுஸ் பண்ண வேண்டியிருந்தது. அதனால நான் ஒருத்தவங்கக்கிட்ட சுகர் பீட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். போன 18 ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு ரீச் ஆனது இந்த 18 தான் ரீச் ஆணுச்சு. நான் அவங்கக்கிட்ட எவ்வளோ கேட்டு பார்க்க ரீப்ளேவே எனக்கு கொடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் அமௌண்ட் பே பண்ணுற வரைக்கும் மட்டும்தான் எனக்கு ரீப்ளே வந்துச்சு. அதுக்கப்புறமா எனக்கு அவங்க ரீப்ளேவே கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ஒஸ்ட்டாக என்ன எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்ததே இல்லை. நம்ம ஒருத்தங்களை நம்பி தானே நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுவோம். அவங்க நமக்கு ரீப்ளேவே கொடுக்கல அப்படின்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எனக்கு 1 மந்த்தாக வரைக்கும் ப்ராடக்ட் வரல அப்படின்னோடனே நம்மளை சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போது முந்தா நேற்று தான் எனக்கு பார்சலே வந்துச்சு. என்னால் நேற்று வீடியோ போட முடியலை. அதனால் இன்றைக்கி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 18 நான் அவங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க எனக்கு அனுப்புனது ஏப்ரல் 18 கிட்ட அனுப்பியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இப்போ அவங்க எனக்கு லேட்டாக அனுப்புனது கூட ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்கு ஒரு ரிப்ளே தரலாம் தானே ப்ராப்பராக. நம்ம அவங்கள நம்பி தானே ஒரு ப்ராடக்டை ஆர்டர் பண்ணோம். எப்படி இப்படிலாம் செய்ய மனசு வருது எனக்கே தெரியலை. கஸ்டமரை இப்படி ஒஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுறவங்க எதுக்காக இப்படி ப்ராடக்டை இப்படி போட்டு மற்றவங்கள இது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை. இப்போது நான் என்னோடய ஒர்க்கை முடித்து 2 வீக்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ஏப்ரல் 6 ஃபேர்வெல். அவங்க ஃபேர்வெலே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 வீக்ஸ்க்கு அப்புறமா இந்த ப்ராடக்ட் வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு ப்ரைடல் ஒர்க்கே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தேவைப்படுற நேரத்தில் அந்த ப்ராடக்ட் கிடைக்காம அதெல்லாம் கல்யாணம்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ப்ராடக்ட் சேர்ந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? இப்படிலாம் எதுக்காக பண்ணுறாங்க எனக்கே புரியலை. நான் எவ்வளவோ கேட்டு பார்க்க அவங்க ரீப்ளேவே கொடுக்கல. இங்கே பாருங்கள், இதில் கூட இது மட்டும் தான் இருக்குது. மலை ஆரி ஸ்டோர். இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் இந்த ஃபோன் பண்ணால் அட்டனே பண்ண மாட்டாங்க. நம்மக்கிட்ட அமௌண்ட் பே பண்ணுற வரைக்கும் மட்டும் ரீப்ளே பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. அதே டைமில் நான் ஒரு 1 வீக் அவங்கக்கிட்ட கேட்டு பார்த்தேன். எனக்கு ரீப்ளேவே இல்லை. நான் என்னோடய மாமா பொண்ணு ஒருத்தவங்கக்கிட்ட இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அவங்க ரீப்ளேவே பண்ண மாட்டேங்காங்க, நீ ஏதாவது ப்ராடக்ட் கேட்குற மாதிரி மெசேஜ் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நான் சொல்லி மெசேஜ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மட்டும் உடனே ரீப்ளே கொடுக்குறாங்க. நான் இது எல்லாமே நான் அனுப்பின மெசேஜ் எல்லாமே நான் உங்களுக்கு கடைசியாக அந்த வீடியோ எண்டிங்கில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒவ்வொரு கஸ்டமருமே அவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா முழுக்க உங்களை நம்பி தான் ஆர்டர் பண்ணாங்க. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்பர் ரீப்ளேவாச்சும் தரலாம் தானே. உங்களால் முடியலை அப்படின்னா நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. இதனால தான் நம்ம லேட் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டாங்க, மெசேஜ் பண்ணாலும் ரீப்ளே பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறது? நமக்கு ப்ராப்பர் டைமில் நம்மளோட ப்ராடக்ட் கிடைக்கல அப்படின்னா நம்ம அதை வச்சு என்ன செய்ய முடியும்? இப்போ இது கெட்டு போகிற பொருள் இல்லை அப்படின்னாலும் நம்ம கரெக்டான ப்ராப்பர் டைமில் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் தானே ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவங்க ரீப்ளே பண்ணல அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அமௌண்ட் பே பண்ணுற வரைக்கும் மட்டும் ரீப்ளே தானே அது எவ்வளோ பெரிய விஷயம். நான் ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற இதில் தான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இது என்னோடய அட்ரஸ். கீழே மலை ஆரி ஸ்டோர் அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலையுமே கமெண்ட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே ப்ராப்பராக ரீப்ளேவே தரமாட்டேக்காங்க. அவங்க உண்மையாகவே இருந்தால் எதுக்காக கமெண்ட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்கன்னு எனக்கே தெரியலை. அப்புறம் இங்கே பாருங்கள், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபோன் பண்ணால் அட்டனே பண்ண மாட்டாங்க. எனக்கு அவங்கள ப்ளேம் பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த இதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு கஸ்டமரை நம்ம அவங்கள நம்பி தான் ஆர்டர் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருக்கிறது என்னோடய அட்ரஸ், கீழே இருக்கிறது அவங்களோட
ஸ்டோர் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவுமே மென்ஷன் ஆகலை. இதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது. அவங்க எந்த டிஸ்ட்ரிக் எதுவுமே இல்லை, சும்மா மாலை ஆரி ஸ்டோர் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியலை, எதுக்காக கஸ்டமர்ஸை இவ்வளோ ஒஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணாங்கங்கிறதே தெரியலை. நம்மளை மாதிரி பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே தெரியும். அதாவது ஒரு ஒரு கஸ்டமர் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது. நானும் இன்னும் 6 மந்த் ஆச்சு இன்ஸ்டாகிராம்லாம் ஓப்பன் பண்ணி. எனக்கு வெறும் 80 ஃபாலோவர்ஸ் தான். நம்மளே எவ்வளோ வீடியோஸ் போடுறோம். ஒரு கஸ்டமர்ஸ் கூட நான் இன்னும் ஆன்லைன் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட நான் இன்னும் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். இப்படிலாம் இருக்காங்க இவங்களுக்கு. பாருங்கள், போய் பாருங்கள், அவங்களோட ஐடியெல்லாம் நான் மென்ஷன் பண்ணுறேன். 10K ஃபாலோவர்ஸ். உண்மையாக இருக்கிறவங்கள யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கவங்க தான் ரீச் ஆவாங்க போல். நான் கூட இவங்கக்கிட்ட தான் போய் இதாகிருக்கேன் பாருங்கள். அமௌண்ட் பே பண்ணுற வரைக்கும் மட்டும்தான் ரீப்ளை கொடுப்பாங்கன்னா அது என்ன மாதிரியான பிஹேவியர் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. எனக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிடவே முடியல. 1 மந்த் ஆகிட்டு நம்மளை சீட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஈவன் நீங்கள் மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணுறவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கண்டிப்பாக கஸ்டமர்கிட்ட அவங்களோட ஒருவேளை எல்லாராலையுமே எல்லா டைம்லேயும் கரெக்டாக இருக்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு ரீப்ளை தந்துட்டிங்கன்னா அது ஓகே. பட் ரீப்ளைவே தரமாட்டீங்க, நாங்கள் இஷ்டத்துக்கு தான் சென்ட் பண்ணுவோன்னா அது எப்படி அப்படிங்கிறதே எனக்கு கண்டிப்பாக தெரியலை. இப்போது ஒருத்தவங்க ஒரு 2000 3000க்கு காட்டே ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாமே போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இவங்க ரீப்ளைவே பண்ணல அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்கள். என்னை மாதிரி யாருமே அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்கள ப்ளேம் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு எந்த ஒரு மோட்டிவும் கிடையவே கிடையாது. இனியாவது கஸ்டமரை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய இது. அதே மாதிரி யாரும் இவங்ககிட்ட போய் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு எனக்கு இன்னும் ப்ராடக்ட் வரலன்னு கேட்டுகிட்டே இருக்க முடியாது. ரீப்ளேவும் பண்ண மாட்டாங்க. இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பரில் அவங்க எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் அந்த நம்பரையும் எடுக்கவே மாட்டாங்க. நான் அவங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணது, மெசேஜ் பண்ணது எல்லாமே லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பாருங்கள், ப்ராடக்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கஸ்டமர்ஸை கஷ்டப்படுத்தாதீங்க, அது மட்டும் தான் நான் கேட்குறது. நீங்கள் கஸ்டமர்ஸை கஷ்டப்படுத்தினா மறுபடியும் எப்படி அவங்க உங்ககிட்ட வாங்குவாங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரியலை. இனியாச்சும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களால் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ப்ராப்பர் ரீப்ளை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு அவங்கள ப்ளேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மோட்டிவேஷனும் கிடையாது. எனக்கு முழுக்க இப்போ நான் இது ஒரு 250 அவ்வளோக்கு தான் நான் அமௌண்ட் பே பண்ணி வாங்கியிருக்கேன். என்னால் இதையே 1 மந்த் கிட்ட ஆகிட்டு அப்படிங்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 2000 3000 அப்படி ரேஞ்சுக்கெல்லாம் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யாரும் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஒரு மாதிரி தவிச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேன். என்னோடய எந்த வீடியோ வேணாலும் எடுத்து பாருங்கள். நான் யாரை பற்றியும் சொல்லியிருக்க மாட்டேன். ஈவன் என்னை பற்றி கூட நான் இது வரைக்கும் எதுவுமே சொல்கிறது கிடையாது. என்னோடய நேம் கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன் இது வரைக்கும். நம்மளோட ஒர்க் மட்டும்தான் நம்ம பேசணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்ட். இவங்கள ப்ளேம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய மோட்டிவ் கிடையாது. நான் அவங்கக்கிட்டேயுமே சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸை ஹர்ட் பண்ணாதீங்க, ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள். அது மட்டும்தான் நான் கேட்குறது. இனி மாதிரி யாரும் தவிச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் கொரியர் வந்த பிறகு கூட அவங்கக்கிட்ட கேட்குறேன், ஒருவேளை கொரியர் ஃபால்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அவங்க சொல்கிறாங்க, இந்த ப்ராடக்ட்டு ஆஃபீஸ்க்கு 1 டே தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேக்ஸிமம் இவங்க 1 டேனா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தானே ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பியிருக்க முடியும். அப்போ எந்த மாதிரி நானும் கேட்டுகிட்டே இருக்கேன். அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுங்கள். ஸோ அதனால் மட்டும்தான் இந்த வீடியோ. கேர்ஃபுல்லாக இருங்க. ஆன்லைனில் நம்ம எதை ஆர்டர் பண்ணாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நானே ஏமாந்துட்டேன் அப்படின்னு தான் நினச்சேன். ப்ராடக்ட் வரும்னு கூட எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் வந்துருச்சு. இனி யாருக்கும் இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஐடி கூட மென்ஷன் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட நேம் மட்டும் மாற்றி சொல்லிட்டேன். ஏன்னா நானே அப்படி தான் சேவ் பண்ணியிருக்கேன், மலை ஆரி ஸ்டோர்னு சொல்லிட்டு. மெஸ்ஸி ஆரி ஸ்டோர்ஸ், சரியா? மெஸ்ஸி, அதை வந்து மலைன்னு சொல்லிட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட நேம் மட்டும் மாற்றி சொல்லிட்டேன். ஏன்னா நானே அப்படி தான் சேவ் பண்ணியிருக்கேன், மலை ஆரி ஸ்டோர்னு சொல்லிட்டு. மெஸ்ஸி ஆரி ஸ்டோர்ஸ், சரியா?